திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக 3வது நாளாக மலை மீது செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். தற்போது இன்று அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? அனுமதிக்கப்படாமல் இருப்பதால் பக்தர்கள் யாரேனும் காத்திருக்கிறார்களா? வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் மலை தீபம் தொடர்பாக ஏற்கனவே இந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மலை மேல் இந்த மனுதாரரே தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவு பிறப்பித்தது. அதற்கான மேல்முறையீடு நேற்று நடைபெற்ற நிலையில் மீண்டும் நேற்றும் இந்த மனுதாரரே மலை மேல் தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் அதற்காக அந்த மலையை செல்லக்கூடிய பாதைக்கு செல்வதற்காக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த இடத்திற்கு நேரடியாக வந்திருந்தனர். ஆனால் காவல்துறை சார்பாக இந்த மலை மீது செல்வதற்கு மேல்முறையீடு செய்வதால் அனுமதி இல்லை என்று அனுமதியானது மறுக்கப்பட்ட நிலையில் அவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு தொடர்ந்து மலை மீது ஏற முயற்சித்ததால பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட 300க்கும் மேற்பட்ட பாஜக இந்து அமைப்பை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைச்சாங்க. இந்த நிலையில அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட 93 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழே, அதாவது இந்த அனுமதியின்றி போராட்டம் நடத்துதல், பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துதல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மதுரையில் இந்த ஒரு நபர் நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்ததுக்கு எதிர்த்து தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்களுக்கு வழக்கம் போல தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் இந்த மலை மீது உள்ள தர்கா மற்றும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு தொடர்ந்து 3வது நாளாக அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நேற்று முன்தினம் கார்த்திகை என்பதால் மறுக்கப்பட்டிருந்தது. நேற்று பிரச்சனை காரணமாக மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த பிரச்சனை காரணமாக பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கு. இந்த ஊர்ல இருக்க பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவ்வப்போது மலை மீது சென்று வழிபடுவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் நேற்று பௌர்ணமி என்பதால் அந்த மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்று அவர்கள் வழிபடுவதும் வழக்கமான ஒன்று. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் சார்பாக இந்த திருப்பரங்குன்றம் சுற்றி இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் சங்கத்துக்கிட்ட இன்று காலை 10 மணி முதல் 5 மணி வரை மலை மீது தீபம் ஏற்றுவதற்காக கடை அடைப்பு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை விட்டதாகவும், அதை வேண்டாம் நீங்கள் கடைகளை திறங்க அப்படின்னு சொல்லி திமுகவினர் இப்ப கோரிக்கை விட்டிருக்கதாகவும் ஒரு தகவல் வேற கிடைச்சிருக்கு. இந்த நிலையில ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெரிய கார்த்திகை அன்று இந்த மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றும் நிகழ்வின் போதே பாதுகாப்பு பணிக்காக 1000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து மற்றும் சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போது இன்று இந்த 1000 பேர் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்தும் கூடுதலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக அழைத்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றம் மலை மீது செல்ல பக்தர்களுக்கு தற்போது அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறது. கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சத்யகுமார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.